யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை தொடர்ந்தேச்சியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதமான நல்வார்த்தை. இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று இந்த குறிப்பிட்ட அற்புதமான வார்த்தையை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் என்று சொல்லும் பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்பை முக்கியப்படுத்தி இருக்கிறோம். த ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் மேன் மேக்ஸ் ட்ரமெண்டஸ் பவர் அவைலபிள் என்று இருக்கிறோம். அப்போ ஹூ இஸ் அ ரைச்சஸ் மேன் இல்லையா? நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது, வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், இப்போ யார் நீதிமான்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால நீதிமான் என்று சொன்னால் ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான உறவில் இருக்கக்கூடியவன் தான் நீதிமானாக இருக்கிறான். மறுபடியும் அந்த கேள்விகளை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. பாவியாகிய ஒரு மனிதன் பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட எப்படி சரியான உறவில் வர முடியும் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அதுக்காக தான் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பித்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்ததின் விளைவு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவரோடு சரியான உறவுக்குள் வருவதின் விளைவு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படி சரியான உறவில் இருக்கிறபடினால இந்த நாட்களில் குறிப்பாக பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆக பிள்ளைகள் ஆகும்படிக்குன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. 3வது ஆராதனையில் தான் நம்முடைய விளக்கங்கள் ரொம்ப சிறப்பாக தேவ கிருபையினால் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் கேட்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிள்ளை என்கின்ற உணர்வையும் பிள்ளைகளாகவே நடந்து கொள்ளக்கூடிய உருமாற்றத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார், தரக்கூடியவராக இருக்கிறார். வெறும் அப்பான்னு சொல்கிறது மாத்திரம் கிடையாது, மகனாக நடந்து கொள்வதற்கான உருமாற்றம். ஆகினால அந்த வசனங்களை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தினால் வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது. சத்தியத்தினால் வரக்கூடிய உணர்வு, நான் தேவ பிள்ளை என்கின்ற சத்தியத்தினால் வரக்கூடிய உணர்வு, சத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய உருமாற்றம் இருக்கிறது. ஆகினால் தான் நான் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்பான்னு கூப்பிட்டா மாத்திரம் போதாது, மகமாரி என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான உறவுலையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? வாய்களையே சொல்லுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் மாத்திரம் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்லவா? வேதத்திலும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னத்தில் கிட்டி சேர்க்கிறார்கள், ஆனால் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட மாற்றம் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாகவே நடந்து கொள்வதற்கும் நமக்குள்ள அற்புதமான மாற்றம் கொண்டு வருகிறார். அப்போ ஜெபம் என்று சொல்லும் பொழுது பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவது, சொல்லுங்கள், பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவது. அப்போ சரியான உறவில் இருக்கிறவர்கள் எப்படி பேசுவார்கள்? அவங்க பேச்சிலேயே ஒரு மென்மை இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது இல்லையா? அவங்களுடைய பேச்சில் எனக்கு இது தேவை என்பதை முக்கியப்படுத்துவதை பார்க்கிலும் இல்லையா, அவருடைய சித்தத்தை முக்கியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆகினால்தான் அதெல்லாம் 3ஆம் ஆராதனையில் ஒரு விதத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே நம்முடைய தேவை இன்னதென்பதை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. சில நேரங்கள் நம்ம இப்படி ஜெபம் பண்ணுறோம், அது தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இது ஏதோ அவருக்கு நினைப்பூட்டுற மாதிரி, மே மாதம் நினச்சிக்காதீங்க, ஆண்டவரே 4ஆம் தேதி இல்லை, இது 29ஆம் தேதிங்கிறது போல் நம்ம அதை கொச்சைப்படுத்த வேண்டாம். பட் சிலர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணோம், தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் எனக்கே நீங்கள் வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது, அப்போ எப்படி ஜெபம் பண்ணுறது? அங்கே தான் சரியான உறவில் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் தன்மையும் மென்மையும் எல்லாமே என்ன செய்கிறது, மாறக்கூடியதாக இருக்கிறோம். ஆகினால இயேசு ஜெபித்த ஜெபத்தை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்லவா? அப்போ இந்த உறவு தான் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். சங்கீதம் 23 தான் அந்த உறவை இவ்விதம் சிறப்புப்படுத்துகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். முதல் 3 வசனங்களை மாத்திரம் முக்கியப்படுத்துகிறோம். முதல் வசனத்தில் உறவு இருக்கிறது. 2 ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். There is a relationship, there is rest, there is a restoration, and there is parts of righteousness. 4 R இருக்கிறது, 4 R's. அதை நம்ம மனசில் வைப்பது நல்லது. பிரசங்கிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆகினால் இப்படிப்பட்ட குறிப்புகள் நமக்கு உதவியாக இருக்கும். என் மெய்ப்பராக இருக்கிறார் என்கிறது ரிலேஷன்ஷிப்பு இல்லையா? ஹீ மேக்ஸ் மீ லை டவுன்
காசஸ் மீ டு ரெஸ்ட்னு இருக்கிறது. இல்லை, இளைப்பாறுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒன்லி இன் ரெஸ்ட் யூ வில் பி ஏபிள் டு ரிசீவ் என்பது முக்கியமான ஒரு சத்தியமாக வேதம் நமக்கு போதிக்கிறோம். அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதல் உண்டாகும் என்ன இருக்கிறோம் இல்லையா. இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து அந்த அந்த அமரிக்கையும் நம்பிக்கையுமே உன்னுடைய பலனாக இருக்கும் சொல்லு. அந்த பதட்டம் இருக்கிற வரைக்கும் பெற்றுக்கொள்ளவே நம்மளால் முடியாது. ஆகினால்னா மதம் அதாவது மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறது அல்லவா. ஆகினால அந்த விஷயங்களெல்லாம் இதோடைய உள்ளடக்கமாக இருக்கிறார். 3ஆம் வசனத்தை நாம் கவனித்தோம். அவரின் ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார் சொல்லும்போது ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். ரெஸ்டோரேஷன் என்று சொல்லும் பொழுது முன்னிலைமைக்கு கொண்டு போவது இல்லையா, முன்னிலைமைக்கு கொண்டு போவது. கடந்த வாரங்கள் ஒரு அற்புதமான 1800 சில்லறையில் கட்டின ஒரு ஆலயத்தை ரொம்ப சிறப்பாக புதுப்பித்திருக்கிறார்கள் இல்லையா. புதுப்பித்து ரொம்ப அற்புதமாக அதை செஞ்சுருக்கிறான். ஆனால் அதில் புதுப்பிக்கும் பொழுது அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்களோ கூடுமான வரைக்கும் அதையே பயன்படுத்தி அவங்க அதை புதுப்பித்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ரொம்ப டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்துருச்சு. இருந்தாலும் அந்த நாட்கள் எப்படி அதை செய்திருப்பார்களோ. ஏன் அதை உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இப்போ லேட்டஸ்ட்டாக ஆண்டவர் மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் எப்படி யோசிச்சுட்டு இருக்கான்னா, நாங்கள்லாம் இவால்வ் ஆகி ஏற்கனவே லேட்டஸ்ட்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிகிறதா? அப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிறோங்கிறது மேன் ஹஸ் இவால்வ்டு. முன்ன மாதிரி உள்ள மனுஷன் கிடையாது. பைபிளில் இருந்த காலத்தில் இருந்த மனுஷன் ஒரு மாதிரி ப்ரிமிட்டிவ் மேனாக இருந்தான். இப்போ இருக்கிற 2026 இருக்கிற மனுஷன் இஸ் வெரி ரிஃபைன்டு இல்லையா. அவனுக்கு அவ்வளவு நீங்கள் இன்னும் அந்த பழைய கமாண்ட்மெண்ட்ஸ் பழைய கற்பனையெல்லாம் அது ஒத்து வராது. அதெல்லாம் பழைய மனுஷனுக்கு. நாங்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். எங்களுக்கெல்லாம் புதுவிதமான இல்லை அங்கே தான் தப்பு நடக்கிறது. அடிப்படையில் இது எல்லாருக்கும் இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தால், கர்ப்பந்தரித்தால் நான் துர்குணத்தில் என்ன செய்தேன், உருவானேன். அதை வெதர் நீங்கள் யூ கேன் கால் தட் பை எனி அதர் நேம். அந்த பாவங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இன்றைக்கு மாற்று வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. டிஸார்டர்னு சொல்லலாம் இல்லையா, சிக்னஸ்ன்னு சொல்லலாம். எந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அதை நீங்கள் விளக்கம் சொன்னாலும் அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்கிறோம். அப்போ ரெஸ்டரேஷன் என்று சொல்லும் பொழுது இருக்கிறத ரிப்பேர் பண்ணி இல்லையா, அப்படி உப்பேற்றி அப்படி கொஞ்சம் சமாளிக்கலாம் என்பதல்ல. முன்னிலைமையில் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது எந்த நிலையில் அவனை சிருஷ்டித்தாரோ அந்த நிலைக்கு நேராக நம்ம என்ன செய்கிறார், கொண்டு போவதின் விளைவு. எதற்காக சிருஷ்டித்தாரோ அதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, செய்யக்கூடிய நிலையில் தான் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அதுக்கு ஜெபம் மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கிறத நம்ம வேதத்தில் நம்ம கவனிக்க முடியும். ஆகினால கடந்த வாரத்தில் நம்ம கற்றுக்கொண்டது போல் சங்கீதம் 143 காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், என் ஆத்மாவை உயர்த்துகிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும் இல்லையா. கிவ் மீ எ வேர்ட் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. காலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று சொன்னால் உம்முடைய வார்த்தையின் காதுகளில் தொனிப்பதாக என்பதை நம்ம கவனித்தோம். விளைவு என்னவென்று கேட்டால், அவர் அவ்விதம் நம்மை பலப்படுத்தி நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதை இவ்விதமாக சுருக்கப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை நடத்துகிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறார், தேற்றுகிறார், நடத்துகிறார். அப்போ அந்த தேற்றம்னு சொல்லும்போது தான் ரெஸ்டரேஷன் நம்ம சொல்கிறோம். ரெஸ்டரேஷன் சொன்னால் ரொம்ப எளிமையாக விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, கனெக்ஷன் ஹஸ் பீன் ரீஎஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஓடிட்டு இருந்த ஃபேன் ஓடுறதில்ல இல்லையா. அப்புறம் யூபிஎஸில் கொஞ்சம் நேரம் ஓடுது, அப்புறம் பவர் பற்ற மாட்டேங்குது, அதுவும் மங்கிட்டு இருக்கிறது. ஆகினால எல்லாம் மங்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கரண்ட்டு வந்தோன்னா என்ன நடக்குது என்று கேட்டால் எல்லாம் பழையபடி. இப்போது நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் தான். லோ வோல்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா ஃபேன் அணைத்திட்டே சுத்தம். ஆனால் ஒரு மாதிரி என்ன செய்யும், ரொம்ப அணைத்திட்டே சுத்தம். ஆனால் கரண்ட்டு கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொன்னோன்னே நல்லா வேகமாக என்ன செய்யும், ஓடக்கூடியதாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ வரங்க எல்லா பக்கம் பயங்கர வெயிலாக இருக்கிறது. ஆகினால எல்லார் வீட்லேயும் ஏசி போடுறாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசி நல்லாவே என்ன செய்கிறதில்ல, ஒர்க் ஆகுறதில்ல. நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இப்போ நல்லாவே என்ன செய்கிறதில்ல, ஒர்க் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அது நல்லா தான் இருக்குது, அதுக்கு வேண்டிய பவர் என்ன செய்கிறதில்ல, இருக்கிறதில்ல இல்லையா. இந்த வாரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிருந்தேன். மேலே உட்காந்துருக்கிறவங்க 4 பேர் கீழே போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் சொல்கிறக்கு ஆள் வச்சுருக்கீங்களா? இல்லை, அது எனக்கு வேணும்னா யாராவது சொல்லுவாங்க இல்லையா. ஏங்க கீழே போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கீழே தாங்க ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா மேலே ஏசி பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா இருக்க வேண்டிய விதமாக அது என்ன செய்யாது, இருக்காது. கனெக்ஷன் கரெக்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா
சிறப்பாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாருமே இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுறோம். கனெக்ஷன் சரியில்லைனா blank பேஜே காமிச்சிட்ருக்கோம் இல்லையா? திஸ் பேஜ் cannot be displayedனு வரும். கனெக்ஷன் வந்த மாத்திரத்தில் பிளாங்காக இருந்த பேஜ் ரொம்ப கலர்ஃபுல்லாக என்ன செஞ்சிருது, மாறிடுது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லையா, பேஜ் சரியாக டிஸ்பிளே ஆகாமல் ஒரு வேர்டு இருக்கிறது இன்னொரு வேர்டை காணோம், சுற்றிகிட்டே இருக்கிறது. ஆண்டவர் இந்த ரெஸ்டரேஷனை நமக்குள்ளே கொண்டு வந்த மாத்திரத்தில் இருக்க வேண்டியவைகளெல்லாம் இருக்க வேண்டிய விதமாக இருக்கவும், செயல்பட வேண்டிய விதமாக செயல்படவும் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக உதவி செய்கிறார். அப்போ இந்த ஆத்மாங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த வாரங்களில் அநேக வார்த்தைகள் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போது பாருங்கள், நம்முடைய சிந்தை இருக்கிறது, உணர்வு, உணர்ச்சி, அப்படின்னா தீர்மானிக்கக்கூடிய திறன். 3 விஷயங்கள் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, 3வது தீர்மானிக்கக்கூடிய திறன். இது 3மே இருந்தும் இருக்க வேண்டிய விதமாக இல்லை, செயல்பட வேண்டிய விதமாக செயல்படலை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நீதியின் பாதை இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஏன்னா இதுவே சரியில்லையா, அப்புறம் எப்படி அங்கே போய் அந்த நீதியின் பாதையில் நடக்க முடியும்? அப்போ ஆண்டவர் நமக்குள்ள மாற்றம் கொண்டு வருவார். வார்த்தையின் மூலமாக, தேவ பிரசன்னத்தின் மூலமாக மாற்றம் கொண்டு வருவதின் விளைவு பாருங்கள். இவ்விதம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தெய்வீகமான எண்ணங்கள், தெய்வீகமான உணர்ச்சிகள், தெய்வீகமான தீர்மானங்கள், இதுதான் ஆண்டவர் செய்கிறார் இல்லையா? டிவைன் தாட்ஸ், டிவைன் அஃபெக்ஷன்ஸ் அண்ட் டிவைன் டெசிஷன்ஸ் என்று சொல்லுவார். மறுபடியும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். தெய்வீகமான எண்ணங்கள், தெய்வீகமான உணர்ச்சிகள், தெய்வீகமான தீர்மானங்கள். இப்போ எண்ணம் சரியில்லைன்னாலும் தீர்மானம் சரியாக வராது. உணர்ச்சி தாறுமாறாக போயிடுச்சுன்னா தப்பான தீர்மானம் போயிடும். அப்போ சரியான பாதையில் உங்களால் நடக்கவே முடியாது. நான் சொல்வதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இது பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால இப்படி தான் நம்ம படிக்கணும், இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் பல கோணங்களில் கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? இட் வாஸ் அன் இமோஷ்னல் டெசிஷன் சொல்கிறாங்க இல்லையா? உணர்ச்சி வசிப்பட்டு எடுத்த ஒரு தீர்மானம், அதனால தான் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் சிந்திக்கவே இல்லை இல்லையா? அந்த அவசரத்தில் யோசிக்காமல் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அதை தீர்மானம். உணர்ச்சி இல்லை, இங்கே யோசனையே கிடையாது. அப்படி இருக்கிறது. சிலர் வந்து பாருங்கள், இப்படி தவறான சிந்தை, தவறான உணர்ச்சி, இதன் அடிப்படையில் தீர்மானங்கள் வந்து சரியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ சரியான தீர்மானம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் இதை விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது யுவர் டெசிஷன்ஸ் டிட்டர்மின் யுவர் டைரக்ஷன் சொல்ல வேண்டும். உங்களுடைய தீர்மானங்கள் தான் உங்கள் திசையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம குடம் மேம்பாலத்தில் போகும் பொழுது ஒரு கட்டம் வரும்போது தீர்மானம் பண்ணணும். பொள்ளாச்சிக்கு போகிறோமா, பாலக்காட்டுக்கு போகிறோமான்னு என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும். இல்லை ரெண்டுக்கும் போக வேண்டாம்னா நடுவில் டிவைடர் இருக்குது, நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ அங்கே தீர்மானம் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஒன்று நீங்கள் எங்கே போகிறீங்க, குனியமுத்தூர் போகிறீங்களா, சுந்தராபுரம் போகிறீங்களாங்கிறத தீர்மானம் பண்ணியே ஆகணும். அப்போ அங்கே நின்று நான் ஜோம் பண்ணி தீர்மானம் எடுக்கிறேன்னா பின்னாடி இருக்கிறவன் நான் சொல்கிறத விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ அங்கே அந்த ஜங்ஷனில் வந்து யூ ஹாவ் டு டிசைட். இந்த தீர்மானம் தான் நீங்கள் எந்த திசைக்கு நேராக போகிறீர்கள் என்பதை என்ன செய்கிறது, தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் உபாகமம் 30 நம்ம கவனித்து கொண்டே இருக்கிறோம். இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்பாக வைத்திருக்கிறேன், ஜீவனும் மரணமும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும் என்று சொல்கிறார் அல்லவா? இப்போ தெரிந்து கொள்ளணும்னா ஜீவன்னா என்னன்னு எனக்கு தெரியணும். அந்த ஜீவனை நினைக்கும் பொழுதே எனக்குள்ள ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆகினால அதற்கேற்ற தீர்மானத்தை என்னால் என்ன செய்ய முடிகிறது, எடுக்க முடிகிறது. அப்போது அதனால தான் நம்முடைய உணர்வு ரொம்ப முக்கியம், நம்ம உணர்ச்சி ரொம்ப முக்கியம், நம்முடைய தீர்மானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னொரு பிரச்சனை என்னவென்று கேட்டால், இஃப் யூ டோன்ட் டிசைட் சம்படி எல்ஸ் வில் டிசைட் ஃபார் யூ. இப்படி ஆயிரும். நம்ம தீர்மானம் எடுக்கலை அப்படின்னு சொன்னோம்னா சம்பந்தம் இல்லாதவர்கள் நமக்காக என்ன செய்வார்கள், தீர்மானம் எடுப்பார்கள். அவர்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவர்களை மையப்படுத்தி தான் எடுப்பார்களே தவிர உங்களை மையப்படுத்தி என்ன செய்ய மாட்டார்கள், எடுக்க மாட்டார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவன் பண்ண வேலை, இவங்க பண்ண வேலை, எல்லாம் அவங்க நம்மளை எங்கேயோ கொண்டு நம்மளை போய் கட்டி வச்சுட்டாங்க, கட்டி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும். ஆகினால ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகினால தான் ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து இல்லையா, வேதனை என் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும்னு சொல்கிறார். அப்போது சரியான விதமாக சிந்திக்கிறோம், சரியான உணர்ச்சிகள் இருக்கிறது, சரியான தீர்மானங்கள். இது எவ்விதம் நமக்கு உடனே எல்லாத்துக்கும் நான் சரியாக சிந்தித்தேன், சரியாக உணர்ச்சி இருக்கிறது, சரியான தீர்மானம் எடுத்துட்டேன் அப்படின்னு உடனே அப்படி சொண்டுனோன்னு எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் அப்படி வர்றது இல்லை. இது வந்து ப்ரொக்ரெசிவாக தான் இருக்கிறோம். ப்ரொக்ரெசிவ்னு சொன்னோம்னா போக போக தான் நம்ம அதை புரிஞ்சு கொள்கிறோம், போக போக தான் நமக்கு அது தெரிகிறது. ஆகினால்தான் வயதில் முதிர்ந்தவர்களும் அனுபவத்தில் முதிர்ந்தவர்களும் கற்றுக்கொண்டவர்களும்
அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து நம்ம ரொம்ப அதை முக்கியப்படுத்துகிறோம். அதனால தான் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம். ஏன் ஆலோசனை கேட்குறோம் அப்படின்னா, நம்மளை காட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பெற்றோருடைய ஆலோசனை வந்து மறுபடியும் எவ்விதம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர் வந்து ஆல் நோயிங் கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களை காட்டிலும் கொஞ்சம் கட்டாயம் அவங்களுக்கு அதிகம் தெரியும். ஆகினால தான் அவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இப்போது யங்கர் ஜெனரேஷன் அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சிந்திக்கிறது வேறு, அவங்க சிந்திக்கிறது வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிற உலகம் ஒன்று தான், பிசாசு அவன் அதே மாதிரி தான் இருக்கிறான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆகையினால ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ சரியான சிந்தனை இருக்கிறது, சரியான உணர்ச்சி இருக்கிறது, சரியான தீர்மானம் இருக்கிறது. இதை எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், எப்படி தேற்றுகிறார், எப்படி நடத்துகிறார், இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நாம் கவனிப்பது நல்லது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு தெய்வீகமான ஒரு செயல்பாடு இருக்கிற நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப வாக்குத்தத்தமான அற்புதமான வார்த்தைகளாக பல வருஷங்கள் நாம் இதை அறிக்கை செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அதனுடைய பலனையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். 2ஆம் வசனத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இப்போ தான் கவனிக்கணும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபு தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இப்போ இங்கே ஒருத்தங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறான். என்ன டெசிஷன் என்று கேட்டால், வாருங்கள் நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலயத்துக்கு போவோம்னு இந்த தீர்மானத்துக்கு பின்னணி ஒன்று இருக்கிறோம். என்ன பின்னணி? எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அங்கே என்ன பண்ண போகிறீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கோயிலும் குளம்னு சுற்றிட்டு இருந்தோம்னா பொழப்பு எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க சொல்கிறாங்க, வாருங்கள் நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் இல்லையா. வாட் மோட்டிவேட்டட் யூ டு மேக் தட் டெசிஷன் இல்லையா? அந்த தீர்மானம் நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு எது உங்களை உந்தி தள்ளுகிறது, எதனால் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீங்க? இப்போ உதாரணத்தை நம்மையே எடுத்துக்கொள்வோமே. எதுக்கு பைபிள் ஸ்டடி வந்தீங்க அப்படின்னு கேட்டால் இன்னையோட முடிஞ்சிடும். அதனால் நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? எதுக்கு வந்தீங்க, அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, வீட்டில் உப்பசமாக இருக்கிறது, சர்ச்சில் போனால் ஏசியாவது போட்டு அங்கே கொஞ்சம் நேரமாவது உட்காந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யாருமே இங்கே நம்ம நினைக்கல. நானாக தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்போ குறிப்பு கேட்குறாங்க, எதுக்கு வாட் மேட் யூ கம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சொல்கிறாங்க, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில் என்ன செய்வோம், நடப்போம். அப்போ சிந்தனை சரியாக இருக்குதா இல்லையா? எதுக்கு வர்றீங்க, எதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம வரணும்? அவர் தம்முடைய பாதைகளை நமக்கு என்ன செய்வார், போதிப்பார். போதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அவர் அப்படி தாங்க எதையாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பார். சும்மா போய் தலையாட்டிக்கணும், என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். இது போன வாரத்தில் போன 2 நாளில் இப்போ இப்படி தான் பிள்ளைங்க சில நேரத்தில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு ஒருவர் கண்டுபிடிச்சி சொல்கிறார். பிள்ளைங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியேம்மா சரிம்மா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம பிள்ளை மாதிரி சமத்து வேறு யாருமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன தந்திரம் வச்சுருக்காங்கன்னா, ஏன்னு கேட்டோம்னா விளக்கம் சொல்லணும், என்ன கேட்டாலும் அவங்க எதையாச்சும் சொல்லித்தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு ஒரே வேலை, எது கேட்டாலும் சரி சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அதன் பின்பு எனக்கு பிடித்த மாதிரி செய்கிறேன். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? சேர்ச்சின்னா அப்படி தான், எது சொன்னாலும் அப்படின்ட்டு தலை மாத்திரம் ஆட்டிட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா அங்கே தலை ஆட்டலைன்னு சொன்னோம்னா கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது போய் சண்டையில் தான் என்ன செய்யும் முடியும். அதனால் சிம்பிளான மெத்தடு என்ன மெத்தட் அப்படின்னா, எது கேட்டாலும் தலை அடிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார் இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில், இனிமேல் எங்கள் குடும்பத்தில் நான் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்ல விளங்க முடிகிறதா? நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் இல்லையா? போவோம். எதுக்கு போவோம்? அங்கு அவர் தம்முடைய பாதைகளை நமக்கு போதிப்பார். அதனால தான் சொல்கிறது, டீச்சிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சுவிசேஷங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தமது வழக்கத்தின்படியே அவர் வசனத்தை போதித்தார் அப்படின்னு இருக்கு. வாசிச்சிருக்கீங்களா? தம்முடைய
வழக்கத்தின்படி ஆஸ் பர் இஸ் கஸ்டம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பு என்னவென்று கேட்டால் அவருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம் என்று கேட்டால் எப்பொழுதெல்லாம் ஆட்கள் வந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு போதித்தார் இருக்கிறார். இந்த போதித்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ப்ரீச்சிங் இருக்கிறது, டீச்சிங்கும் இருக்கிறது. ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்து பிணைந்து வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்கிறது, டிஸ்டிங்ஷன் இருக்கிறது. இது எப்படி சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்போ ப்ரீச்சிங் இஸ் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து புரிந்து கொள்வதற்காக ப்ரீச்சிங் இஸ் ப்ரொக்ளமேஷன் அண்ட் டீச்சிங் இஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்வது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ப்ரொக்ளமேஷன் என்று சொன்னால் அறிவிப்பு கொடுப்பது, எக்ஸ்பிளனேஷன் என்று சொன்னால் விவரித்து சொல்வது. ஸோ உங்கள் அறிவிப்பு கொடுப்பது, விவரித்து சொல்வது, ரெண்டும் வேணுமா? ரெண்டும் வேணும். அறிவிப்பு இருக்கிறது இல்லையா? ஆனால் அந்த அறிவிப்பு வந்து எப்படி செயல்படும் என்கின்ற விவரம் இருக்க வேண்டும். விவரித்து சொல்லலை. இது இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைப்புச் செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்புச் செய்திகள் என்ன சொல்லுவாங்க? வெறும் தலைப்பு மாத்திரம், நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் விவரமான செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவசம் அப்படின்னு, அதுவும் தலைப்பு செய்தி. அப்புறம் விவரத்த செய்திகள் யாருக்கு? இலவசம், இலவசமான அடி உதை, அது வந்து விவரத்தில் நம்ம சொல்லப்படும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ நிறைய பேர் வந்து கர்த்தர் இதை செய்வார், அதை செய்வார், இப்படி செய்வார், இன்றைக்கு அந்த வாரம் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அது வந்து தலைப்பு செய்தி மாதிரி ஒரு வகையில். ஆனால் எப்படி செய்வார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் இல்லையா? உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது அப்படின்னு எலிசா கேட்குறாரு அல்லவா? கேட்கும் பொழுது கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வீட்டில் அற்புதம் செய்வார், இல்லை உங்கள் கடனை தீர்ப்பார், இனி நீங்கள் கடன் வாங்க போவதில்லை, ஆமேன், கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கரங்களை தட்டிக்கலாம். ஆனால் விவரம் வேணுமே. எப்படி செய்ய போகிறாரு? அவர் சொல்கிறார், விவரித்து சொல்கிறார். நீங்கள் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலலாம் என்ன வாங்கணும்? பாத்திரம் வாங்கணும். ஏற்கனவே கடன் வாங்கிட்டோம், பரவாயில்ல, இப்போ என்ன வாங்கணும்? வெறும் பாத்திரம் தானே கேட்குறோம். சரி, பாத்திரம் வாங்கணும். நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டில் போய் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்? ஊற்றணும் அப்படின்னு விவரம் சொல்லி கொடுக்குறார். விவரம் சொல்லி கொடுத்ததின் விளைவு பாருங்கள், எது அறிவிக்கப்படுகிறதோ அது விவரமாக சொல்லப்படுவதன் விளைவு ஒரு அற்புதமான செயல்பாடு, ஒரு நிறைவேறுதல் அவங்க வீட்டில் என்ன செய்கிறது? நடக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும்? அப்போ வசனத்தை போதிப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு வகையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வசனத்தை வாசித்தாலே அது போதுமானது இல்லையா? ஆனால் எதுக்கு நேரம் எடுத்து விவரித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் முறைமையே இல்லையா? அதுதான் முறைமையாக இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான முறைமை வச்சிருக்கிறாரு. அதை நம்ம விவரித்து படிக்கும் பொழுது தான் பாருங்கள், இது எப்படி கனெக்ட் ஆகுது, இது எப்படி கிரியை செய்கிறது, எப்படி பணியை செய்ய வைக்க முடியும் என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். அப்போ அவங்களுடைய ஆட்டிடியூட் சரியாக இருக்குது, புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க? சபைக்கு போவோம் வாருங்கள், அங்கு தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அப்போ சர்ச்சுக்கு வரும்பொழுதே என்ன ஆட்டிடியூடோடு வரணும் என்று கேட்டால், கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு வர வேண்டும். சொல்லுங்கள், என்ன மனப்பக்குவத்தோடு வர வேண்டும்? கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். நான் சொல்ல எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ காலேஜுக்கு போகிறோம், ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போனோம், போகும்பொழுது எப்படி தான் போகிறோம் இல்லையா? ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போனாங்க, அப்போ போகும்போது வேறு மாதிரி போனோம். ஆனால் பொதுவாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்பொழுது ஒரு பேக் இருக்கிறது இல்லையா? அந்த காலத்துலலாம் டைம் டேபிள் பார்க்கணும், மண்டேக்கு என்ன கிளாஸ் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த நாளைக்குள்ள சப்ஜெக்ட் தான் என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போனோம். பொதுவாக எக்ஸ்கியூஸ் வந்து எப்படின்னா, ஹோம்ஒர்க் செய்யலைன்னா நோட்டு கொண்டு போகிறது இல்லை. மிஸ்ஸுக்கிட்ட என்ன சொல்லணும்னா, டைம் டேபிள் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கிறது? அப்போ என்ன சொல்லுவாங்க? பார்த்து எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, இப்போ நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. தொன்மார்க்கனை தூரத்திலிருந்து அறிகிறார் கர்த்தர். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? போகும்போது தான் ஆட்டிடியூடு சரியாக இருக்கணும். அப்போது ஆட்டிடியூட் சரியாக இருக்கணும்னா அதை குறித்து தானே தெளிவு இருந்தால் தானே இல்லையா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு இன்னும் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஒரு மரண வீட்டுக்கு நாம் போகும்பொழுது எப்படி போகிறோம்? ஒரு திருமண வீட்டுக்கு போகும்பொழுது எப்படி போகிறோம்? எல்லாருக்குமே அது புரிகிறது அல்லவா? இல்லையா? எங்கே போகிறீங்க? பண்டிகையா? இல்லை இல்லை, எனக்கு பிடிச்சமானவர். நான் சொல்கிறது கொஞ்சம் பேர் உங்களுக்கு புரியும் என்று நான் இல்லையா? நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போ போகும்போது தான் ஒரு ஆட்டிடியூடு இருக்கிறது. காரணம் என்னென்னா, அதை குறித்து தானே ஒரு தெளிவு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? போகும்பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் போகிறோம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமாக போகிறோம். ஆக ஆலயத்துக்கு நம்ம வரும்பொழுது அவர் தம்முடைய பாதைகளை நமக்கு
போதிப்பார். அந்த வசனத்தில் எப்படி இருக்கிறது பாருங்கள், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்கிறார்கள் இல்லையா என்பார்கள். அப்போ போதிப்பார் நடப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போதிக்கிறத புரிஞ்சாதானே செய்ய முடியும் இல்லையா? அப்போ மறுபடியும் ஏன் இதெல்லாம் இவ்வளவு லேபரிங் தி பாயிண்ட் மாதிரி இருக்கிறலாம் சில நேரங்களில், சொன்னதையே திரும்ப திரும்ப அழுத்துவது போல இருக்குது. இல்லை இல்லை, அதில் விசேஷம் இருக்கிறது. கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டால்தான் செயல்படுத்த முடியும். பல முறை நாம் இந்த இந்த கூற்று வந்து ரொம்ப உண்மை. உங்களுக்கு புரியாததை நீங்கள் செயல்படுத்த முடியவே முடியாது. உங்களுக்கு புரியாததை இன்னொரு ஆளுக்கு எப்படி சொல்லித் தருவீங்க? சொல்லித்தர முடியவே முடியாது. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிங்கள்னு சொல்லிடுறாங்க அல்லவா? எப்படி கருத்தாய் போதிக்க முடியும்? எனக்கே விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி கருத்தாய் போதிக்க முடியும் இல்லையா? கருத்தாக போதிக்க முடியவே முடியாது. அதனால தானே சண்டே ஸ்கூல் அனுப்புகிறோம். ஆமாம், சண்டே ஸ்கூல் அனுப்புகிறோம். வாரத்தில் எத்தனை நாள்? ஒரு நாள். எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம், அதில் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அவங்கள அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு சரியாக போச்சு. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் இல்லையா, அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத. இப்போ இங்கே சண்டே ஸ்கூலில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இல்லையா, பாத்ரூம் போகணுன்னு எழுந்திரிச்சுக்குவோம் இல்லையா. இதெல்லாம் நடக்குது. அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்கி அப்படியே சர்ச்சையெல்லாம் எரிகை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக மேலே என்ன செய்கிறது, போகிறது இல்லையா. போகிறதுக்குள்ளே கதையெல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும் இல்லையா. அப்போது நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போது என்ன பண்ணுறது, அவங்களுக்காக இப்போ ஒரு ஆளை கூடவே அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. கூடவே அனுப்பிச்சு கையோடு என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. ஏன்? எப்படியாவது அவங்க படிக்கணுங்கிறதான். ஏன்னா அந்த ஓபி அடிக்கிற பற்றி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க தான் செய்கிறது அல்லவா. சின்ன வயசில் அந்த அந்த குளறுபடிகள்லாம் இருக்குது. ஆனால் மறுபடியும் அந்த ஜெயிக்கணும். அங்கே தானே ஆத்மாவை என்ன செய்கிறார், தேற்றுகிறார். அப்போ கற்றுக்கொள்ளணும்னு போகிறவங்க இல்லையா, அதுக்கான ஆயத்தத்தோடு என்ன செய்கிறார்கள், போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்மளும் கேட்கணும், எங்கள் ஆத்மாவை தேற்றுவீராக. நாங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுது நீர் உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதிக்கிறீர் இல்லையா. பிரசங்கம் கேட்குறதுக்கும் இதை டீச்சிங் கேட்குறதுக்கும் என்ன இருக்கிறது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. மறுபடியும் ப்ரொக்ளமேஷன், நானும் முன்னே உங்களுக்கு சொன்ன டீச்சிங்னால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் இன்வால்மெண்ட் ரொம்ப 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 தேவை. உங்களுடைய இன்வால்மெண்ட் நீங்கள், அதனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னேன். என்னோடு நீங்கள் சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைவா. ஏன் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தான் என்ன சொல்ல வரோங்கிறது நமக்கு என்ன செய்யும், புரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்து அதே சிந்தை எங்களுக்குள்ளும் இருக்கிறதுன்னா அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு கவனிச்சாதானே. அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு எனக்கு இப்படி தெரியும். அவர் என்ன சிந்திக்கிறாருங்கிறதானே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இதை படிச்சிங்கனாலே அவர் என்ன யோசிக்கிறாருன்னு புரியுமா புரியாதான்? கட்டாயம் புரியும் இல்லையா. இப்போது உதாரணத்துக்கு அந்த லெட்டரில் ரொம்ப எளிமையாக எழுதியிருக்கிறது. அவர் மனசில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அது வார்த்தையாக எழுதப்பட்டதின் விளைவு. வார்த்தையை படித்தாலே அவர் என்ன யோசிக்கிறாருன்னு இல்லையா. உன் வாழ்க்கைக்கான திட்டங்களை, நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நினைவுங்கிற வார்த்தை எடுத்துக்கோவே, தமிழ் வார்த்தை. நினைவுன்னு சொன்னால் ரொம்ப எளிமை. நினைவுனா பிளான் அர்த்தம். பட் அந்த தமிழ் வார்த்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் உங்களை இப்போ தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இன்னொரு வசனத்துக்கும் கர்த்தர் நம்மில் நினைவாக இருக்கிறார் அப்படி இருக்கிறது அல்லவா. என்ன நினைக்கிறாரு? நினைவாக இருக்கிறார். சரி, என்ன நினைக்கிறாரு? என்ன நினைக்கிறேன், என் கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும், சும்மா நினச்சா போதுமா அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்கள் மேல் நினைவாக இருக்கிறபடினால அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு, மேற்கொள்ளுவதற்கு ஒரு வார்த்தை கட்டாயம் கொடுத்துருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த அந்த புரிதல் நமக்கு இருக்கும் பொழுது தான் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும்? அப்போ அதே விதமாக தான் இல்லையா. இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இப்போ ஒருத்தங்க நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால், அது ஒரு ஹோட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. பொஃபே சிஸ்டம் இருக்கிறது, அது சூப்பரான ஹோட்டல், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது நீங்கள் சாயங்காலமே என்ன செஞ்சிடுங்க, ரொம்ப ப்ரிப்பேர்ட் ஆகிடும். 7:30 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா 7 மணிக்கு ஒருத்தர் காஃபி தரேன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? சிலர் அதையும் குடிச்சுக்குவாங்கன்னு வைங்களேன். பொதுவாக ஒரு மொடாவில் நிறைய பால் ஊற்றி காஃபி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? வேண்டாம். என்ன வேண்டாங்கிறீங்க? வேண்டாம்னா வேண்டாம் தான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது தான். ஏன்னா இதை சாப்பிட்டோம்னா அதை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. தட் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் டிசர்ட்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் தானே, அது அப்படியே மெல்ட் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டாங்க ஒரு 1/2 கிலோ. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ இந்த அளவுக்கு நமக்கு விவரங்கள் இருக்கிறது. அதை தப்பாக சொல்லலை, மெச்சிக்கணும். பிளான் பண்ணுற அளவுக்கு
எந்த விஷயத்துக்கு எப்படி போகணும் எல்லாம் தெரியும். அதனால் இவங்க ஒரு அற்புதமான புரிதலில் வர்றாங்க. வாருங்கள் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அங்கு அவர் தம்முடைய வழிகளை நமக்கு என்ன செய்வார், போதிப்பார். he will teach us அப்படின்னா, if he is teaching then we should be learning. அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்கத்தான் வேணும் இல்லையா? படித்து கொண்டால்தான் அவர் பாதைகளில் நாம் என்ன செய்வோம், நடப்போம் இல்லையா? அவரின் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ இது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட விஷயம். அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில் தவறாமல் சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. அவங்கள குறையாக நம்ம சொல்ல முடியாது, மெச்சிக்கொள்ளணும் ஒரு வகையில் தவறாமல் போவது. ஆனால் போய் சரியாக கவனிக்கிறதே கிடையாது. நான் உங்களுக்கு இப்படி தான் உதாரணப்படுத்தியிருக்கிறேன் இல்லையா? அதுதான் எளிமையான உதாரணமாக நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு ஸ்கூலில், அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க இல்லையா? 100% அட்டண்டன்ஸ், அதுக்கு அவார்டு இல்லையா? அவருடைய ஃபோட்டோலாம் போட்டு மெமெண்டெல்லாம் கொடுத்தாங்க. ப்ரோக்ரஸ் கார்டில் பார்த்தா 5 பாடத்துலையும் ஃபெயில்டு. நான் சொல்கிறவங்களுக்கு புரிகிறது தான். அப்போ எதுக்கு அவார்டு வாங்கினார், தவறாமல் ஸ்கூலுக்கு போனதுக்கு. ஆனால் மார்க் பார்த்தோம்னா இது எத்தனை பேர்த்துக்கு பொருந்தும் நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறதா? தவறாமல் சர்ச்சுக்கு வரும், தவறாமல் பைபிள் வாசி, இதெல்லாம் குறையாக நம்ம சொல்கிறது கிடையாது. தவறாமல் பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் புலம்பல் மாத்திரம் என்ன செய்யாது, மாறவே மாறாது இல்லை. இப்போ தான் புதிய ஏற்பாடு 2வது இடம் படித்து முடித்தேன் அப்படிம்பாங்க, ஆனால் பேச்சு பழைய பேச்சாக தான் இருக்கும். நான் சொல்லுவேன் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ அவங்க வாசிக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, வாசித்தாங்க. அவங்களுடைய டிசிப்ளின் இருக்குது, ரொட்டீன் இருக்குதா, இருக்குது. ரொட்டீனுக்கு ரோட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரோட்டுன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, ROT என்னென்னா ரெப்படிஷன் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவார். ரோட்டுன்னு சொன்னோம்னா திரும்ப திரும்ப செய்வாங்க, ஆனால் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் செய்வார்கள். நான் சொல்கிறவங்களுக்கு புரிகிறதா? அதனால தான் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படின்னா திரும்ப திரும்ப உன்னையே சொல்லிகிட்டே இருந்தோம்னா கேட்கப்படும். இல்லை, அப்படி கிடையாது. உங்கள் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே உங்கள் தேவையை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்று தெரிந்தால் நம்ம சொல்லக்கூடிய விதமே என்னவாக மாறிவிடுகிறது, வித்தியாசமாக மாறிவிடுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறோம்? அப்போ இந்த புரிதல் தான் வேணும். அதுதான் சரியான சிந்தைன்னு இருக்கிறோம். அப்போ உதாரணத்துக்கு அதை தொடர்ந்து இணைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரைட் திங்கிங் லீட்ஸ் டு ரைட் இமோஷன்ஸ்ன்னு சொல்ல வேண்டும். சரியான உணர்வு, சரியான உணர்ச்சிகளை நமக்குள் என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. ஒருவரோடு பேசி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு ஃபேமிலி கான்டெக்ஸ்டில் இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லை, எதனால் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இமோஷன்ஸ் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமோஷன்ஸ் ஃபாலோ திங்கிங் தானே இல்லையா? நம்முடைய எண்ணங்களை தொடர்ந்து தான் நம்முடைய உணர்ச்சிகள் என்ன செய்கிறது, வருகிறோம் இல்லையா? அதுக்கு உதாரண விதம் தான் சொன்னேன். ஆஃபீஸ் பைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன உணர்ச்சி வருது, உங்கள் சொந்த பைக்கு பார்க்கும்போது என்ன உணர்ச்சி வருது, நான் சொல்கிறது புரிகிறதா? ஆஃபீஸ் பைக்கு பார்க்கும்போது எப்படி உணர்ச்சி வரும்னா, இது என்ன பைக்கு அப்படின்ட்டு அவன் போயிடும். சொந்த பைக்கு பார்க்கும் பொழுது உடனே அது மேலே ஒரு குறை இருக்குது, அதாவது ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சொந்த பைக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருவாங்க, துடைச்சிடுவாங்க. ஆஃபீஸ் பைக்கு அது எப்படி இருந்தாலும் என்னோடது இல்லை, எப்படி இருந்தாலும் கொடுக்க வேண்டியது தானே. அப்புறம் அதை நான் கவனித்து என்ன பிரயோஜனம்? அப்போது அட்டாச்மெண்ட்டு ஏன் எது மேலே வருது, அது என்னோடது. திங்கிங் கரெக்டாக இருக்கிறதுனால இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு அதுக்கு இப்படி தான் உதாரணமும் படுத்தேன், பல முறை உதாரணப்படுத்தியிருக்கேன். இப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இருக்கிறது, நான் என்ன பாட்டு பாடுறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாசிக்க முடியும் இல்லையா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் என்ன பாட்டு பாடுறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன செய்யணும், வாசிக்க முடியும். அதுதான் முறைமை. சரி, நீங்கள் வாசிங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பாடுறேங்கிறது திறமை. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடியுதா? முறை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நான் என்ன பாட்டு பாடுறேனோ, இப்போ ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்கள்லாம் தடவி படித்தது தான். அதனால் இப்போ இப்படி ஒரு பாட்டுனா ஒரு ஸ்கேல் இருக்குது, அது கொடுத்தோன்னா அந்த சுதி மதியில் என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் அவங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? இப்போ நாங்களாம் சின்ன வயசில் ஆளுக்கு ஒரு கிட்டாரு கீபோர்டெலாம் வச்சுட்டு இவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை. எந்த ஸ்கேலில் பாடுறாங்க, அவன் அங்கங்கே கை வைக்கிறது, ஏதாச்சும் ஒரு நோட்டாவது ஒத்துப்போதான்னு பார்க்குறோம். அவங்க டிக்கெட்டுன்னு வாசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஜி அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ன செய்வாங்க, ஜி இல்லை. அவரை அடுத்த சரணம் போகும்போது ஏக்கு போயிடுவார் திரும்பி. நான் சொல்ல புரிகிறதா? அந்த காலத்தில் படாத பாடு. சில ஆட்களோட பாடவே முடியாது. எல்லா சர்ச்சும் இந்த குறுக்க கை தட்டுறவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? பொதுவாக முன்னாடி உட்காந்துருப்பாங்க, இங்கே யாரும் இல்லை. நான் சொல்ல புரிகிறதா? அப்போ மியூசிக்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு டேமரினை வச்சுட்டு இவங்களோட போராடுறதா. இவங்களை பார்த்தோம்னா நமக்கு பீட்டு மிஸ் ஆகிரும். நம்ம பீட்டு மிஸ் பண்ணோம்னா ஆண்டவரே போன மாதிரி அப்படி பார்ப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இதையெல்லாம் கடந்து அதிசீக்கிரத்தில் நீங்கும். நான் சொல்ல விடை கொள்ள முடிகிறதா? எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம்? இமோஷன்ஸ் தாட்ஸ், இட் ஃபாலோஸ் தாட்ஸ். இது என்னோடது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற உணர்ச்சிகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால எண்ணங்களை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும்? மறுரூபமாகும். நம்ம ஆலயத்து போவோம் பாருங்கள். அதனால தான் இந்த வசனம் நீங்கள் கவனிப்பில் எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 122 இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் பின்வாசல் வழியே ஓடிப்போனேன் அப்படின்னு இருக்குதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? தாவீது பாடின சங்கீதம் அல்லவா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். எதனால் மகிழ்ச்சி வந்தது இல்லையா? கடைசியாக அப்படின்னு சொன்னோம்னா சிலர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காருவாங்க. பிரசங்கம் ரொம்ப நேரம் பண்ணுறதான். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? சிலருக்கு ரொம்ப ஆறுதல் எப்போனா நான் பைபிள் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னம்னா அப்பாடா. நான் சொல்ல புரிகிறதா? சரி, இதெல்லாம் ஆப்சர்வேஷன். இப்போ இங்கே கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்ன உண்டாயிடுச்சு? மகிழ்ச்சி. இப்போ இந்த மகிழ்ச்சி எதனால் வந்தது? ஒரு விஷயம், ஆலயத்துக்கு போவோம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு. அப்போ ஆலயம்னா என்னன்னு அவருக்கு தெரியுது. அங்கே போனால் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இருக்கிறதுனால சொன்ன மாத்திரத்தில் என்ன வருது? சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? இப்போ இது நம்ம எல்லாருக்குமே உள்ள அனுபவம் தானே. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்து வச்சியான்னு சொன்னோன்னே அப்படியே அவன் ரெடி ஆயிடுவான். நாளைக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்து என்ன செய்வாங்க? ஆயத்தம். நான் சொல்ல புரிகிறதா? ஆனால் இவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம்? சரியான எண்ணங்கள், சரியான உணர்ச்சிகள், சரியான தீர்மானங்கள், சரியான திசைக்கு நேராக நம்ம என்ன செய்கிறது? கொண்டு போகிறோம். அப்போ சங்கீதத்தில் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் ஆயிற்று. ஆமாம் இல்லையா? சிந்தனை இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு என்று கேட்டால், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள், நாங்கள் அங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால தான் பல இடங்களில் தாவீது இதை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் ஒரு நாள் நல்லது. இந்த வசனத்தில் இந்த இணைப்பும் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே நான் நாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். வாசப்படியில் காத்திருப்பதுனா ஐ வில் ராதர் பி எ டோர் கீப்பர் அப்படின்னு இருக்கார். டோர் கீப்பர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டு கம் அண்ட் த லாஸ்ட் டு கோ. முதலாவது வருகிறவர், கடைசியாக போகிறவர். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், ஆலயம்னு சொன்னால் நான் ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் டு கம் இல்லையா? யார் கடைசியாக போகிறான்? ஐ வில் பி தி லாஸ்ட் டு கோ. ஏன்னா அங்கே இருக்கிறது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இப்போ இப்படி ஒரு மனிதன் ஆலயத்தை குறித்து அற்புதமான ஒரு புரிதல் வைத்திருக்கிறார். அதனால் கரெக்டாக வந்துடுறார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதீர்கள். அப்போ ஏன் விட்டுறாங்க சபை கூடுதலை? இப்போ இவர் சந்தோஷமாக இருக்கிறார் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோம்னா, உதாரணத்துக்கு நம்முடைய முறைமையில் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி திங் பில்ட்ஸ் அப் டு சண்டே. ஒரு போதகர் ரொம்ப அற்புதமாக பிரசங்கிக்கக்கூடியவர், அவர் விதமாக ஐ லுக் ஃபார்வர்ட் டு சண்டேஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு வாரமும் நான் எதுக்கு தான் ரொம்ப காத்திருக்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி தான் சூப்பராக வசனத்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும் இல்லையா? ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மை சண்டேஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தாவீது அப்படி தான், ஆலயத்து போவோம்னா ரொம்ப சந்தோஷம், சரியான உணர்ச்சி, சரியான தீர்மானம், கரெக்டாக போயிடுறார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அப்போவே ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே எழுதும்போது சொல்கிறாங்க, சிலர் சபை கூடுதலை விட்டு ஒதுக்கிறது போல். ஏன் இதை இப்போ இன்றைக்கி முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. அதுவும் குறிப்பாக கொரோனாவினுடைய ஒரு முக்கிய விளைவு என்னவென்று கேட்டால், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, 40 வருஷம் தவறாமல் சர்ச்சுக்கு போனவங்க இந்த ஒரு 6 மாதம் கேப்பில் அந்த எண்ணம் அந்த அந்த குணமே என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அது ரொம்ப வியப்பாக இருக்கிறோம் இல்லையா? தவறாமல் சர்ச்சுக்கு போனவங்க
இந்த ஒரு சின்ன கேப்பு வந்த மாத்திரத்தில் அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணவே அவங்களால என்ன செய்யலை, முடியல. இதை இன்னொரு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வராது. அதாவது 25 வருஷம் கோயம்புத்தூரில் தான் அவங்க குடியிருந்தான். 3 மாதத்துக்கு தான் அமெரிக்கா போயிட்டு வந்தான். போயிட்டு வந்து அமெரிக்கன் மாதிரியே பேசுகிறான். நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? அது எங்கள் ப்ரொஃபஸர் தான் ரொம்ப அற்புதம். த மோமெண்ட் யூ கோ டு அமெரிக்கா யூ ஆர் மெக்டானலைஸ்ட் அண்ட் கொக்கோ கோலனைஸ்டு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே அப்படிம்பாரு. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நல்லா தான் சிலர் சபைக்கு போகிறத பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அங்கே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அப்போ எப்படி முடிக்கிறாரு? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக. அப்போ அதை குறித்து புரிஞ்சு கொள்ளுதல் இருக்கிறது அல்லவா? நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடிகிறது? அப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒருவருடைய பிரசங்கம், இவங்கெல்லாம் ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஓல்டு ஸ்கூல்னால் எல்லாம் பழைய காலத்து ஆட்கள். இல்லை அதுதான் முறைமை. அவங்க வளர்ந்து வந்த காலத்துலலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் காலையிலும் ஆலயத்துக்கு போவார்கள், சாயங்காலம் என்ன செய்வார்கள், ஆலயத்துக்கு போவார். ஒரு முறை இருந்துச்சு, ஒரு முறைமை. என்ன என்று கேட்டால், காலையில் சத்தியம் போதிக்கப்படும், மாலையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இது ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. நான் சொல்வது புரிந்து கொள்ளும். காலையில் என்ன போதிக்கப்படும்? சத்தியம் போதிக்கப்படும். சாயங்காலம் சுவிசேஷம். சாயங்காலம் தான் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு அந்த காலத்தில் இல்லையா? இப்போவும் செய்ய முடியும். பட் நம்ம அதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் ஞானம் கேட்டு சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேணும். இப்படி இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இல்லையா, அதை குறித்ததான எண்ணங்கள் மாற்றம் இருக்கிற அப்படின்னால் ஒரு இமோஷ்னல் ஒரு அட்டாச்மெண்ட் அது கூட இல்லாமல் போகிறது. ஆகினால் தவறான தீர்மானங்கள், தவறான திசைகள், நீதியின் பாதையில் என்ன செய்ய முடியறதில்லை, நடக்க முடியறதில்லை. அப்போ இங்கே சங்கீதக்காரர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த ஐ வாஸ் கிளாட், வெரி கிளாட். அந்த பாடல் வரி இதுலேருந்து எடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஐ வாஸ் கிளாட், வெரி கிளாட் when they said unto me, let us go to the house of the Lord today. இல்லையா? there is singing, there is dancing, there is victory. இல்லையா? அங்கே ஆடல், பாடல், துதி, ஸ்தோத்திரம், வெற்றி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது அப்படின்னு வேதம் நமக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் பாடல் எழுதப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம அதை சரியாக போதிக்கணும், பிள்ளைகளுக்கு நம்ம போதிச்சாகணும். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோம்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் இல்லையா? நிறைய வேலை இருக்கிறது, நிறைய வேலைலாம் இருக்க தான் செய்யும். எப்போ தான் வேலை இல்லாமல் இருந்திருக்கிறது இல்லையா? வேலையே இல்லாதவங்க எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லுவோம், சர்ச்சுங்கன்னு சொல்லிட்டோம்னா. அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வி ஹேவ் டு டீச் ப்ரையாரிட்டி. மதிப்பீடுகள் யார் தான் சொல்லித்தர வேண்டும், நம்ம தான் சொல்லித்தர வேண்டும் இல்லையா? நம்ம கற்றுத்தர வேண்டும். அதுக்கு தான் தெளிவு தேவை. கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்து தெரிந்தால்தான் கருத்தாக என்ன செய்ய முடியும், போதி. இப்போ நம்ம சிலர் சொல்கிறது பேசும்பொழுது நம்ம கேட்குறோம், அவங்க ரொம்ப கருத்தாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறோம்? அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக இருக்கிறோம், புரிந்தவர்களாக என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட புரிதல் கட்டாயம் கர்த்தர் நமக்கு தருவார் இல்லையா? எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை பார்த்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் எப்படி தேற்றுகிறார், எப்படி நடத்துகிறார், ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. எப்படி ஆண்டவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பாருங்கள், 32வது அதிகாரத்தில் உபாகமத்தில் இங்கே ஒரு பேரண்டிங் மாதிரி இருக்கிறது. பேரண்டிங், அதாவது பாஸ்டரல் ஒர்க் அண்ட் பேரண்டிங் ஆர் பேசிக்லி தி சேம்னு சொல்லுவாங்க. போதகருடைய பணியும் பிற்பாடு பெற்றோருடைய பணியும் என்னதான் பை பிரின்சிபல் ரொம்ப நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது இல்லையா? பிள்ளை வளர்த்து கொண்டு வருவது தான் போதக பணி, அதுதான் சீஷர்களை உருவாக்குவது இல்லை. இதுக்கு ஆட்டிடியூடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அணுகுமுறை சரியாக இருக்கணும், அப்போ தான் செயல்முறை சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 32வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எப்படி ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தர் தேற்றுகிறார், உருவாக்குகிறார், ரெஸ்டோர் பண்ணுறாரு, நடத்துகிறார் என்பதை நம்ம கவனிக்க முடியும். 9ஆம் வசனம், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். இது மறுபடியும் ரொம்ப அற்புதமான வார்த்தை. எப்படி இருக்குது என்று கேட்டால், கர்த்தருடைய ஜனம்தான் அவருக்கு பங்கு, அதுதான் அவருக்கு சுதந்திரம். அப்படின்னா உங்களையும் என்னையும் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னோம்னா, உங்களையும் என்னையும் அவருடைய பங்கும் அவருடைய சுதந்திரம் இல்லையா? இப்போ இதில் முன்ன சொன்ன உதாரணம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஆஃபீஸ் பைக்குக்கும் நம்ம பைக்குக்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய சொந்த பங்காக பார்க்கிறார், சுதந்திரமாக பார்க்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன்
இன்னொரு இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது. சங்கீதம் 16 வரும் பொழுது, கர்த்தர் என்னுடைய சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இந்த 2 வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறது. அவர் நீங்கள் தான் எனக்கு சொத்து அப்படிங்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு சொத்து. இந்த இப்படி ஒரு அற்புதமான இணைப்பு புரிந்து கொள்ளுதல் இருக்கும் என்று சொன்னால், இந்த உறவு சிறப்பாக தான் இருக்குமே தவிர வேறு எந்த விதத்திலும் வேறு விதமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட்னு இருக்கிறதல்லவா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது, பெற்றோரும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான, அவங்க பர்ஃபெக்ட் கிடையாது, பூரணர் கிடையாது. அதே மாதிரி எந்த பிள்ளையும் பூரணர்னும் சொல்லவும் முடியாது. ஆனால் தேவ கிருபையினால தான் ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சிக்குள்ளே, முதிர்ச்சிக்குள்ளே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், கொண்டு வரார். இப்போ 9ஆம் வசனத்தை நாம் கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்கிறார். அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால் பாருங்கள், 10ஆம் வசனத்தில், பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல, இப்படி தான் அவர் இப்படி தான் தேற்றுகிறார். ரெஸ்டரேஷன் இருக்கிறதெல்லாம் இப்படி தான் நடக்கிறது. தமிழில் அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல் என்ன செய்தார், பாதுகாத்தார்னு இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு கொஞ்சம் இன்னும் சுருக்கிட்டாங்க. எப்படி ஹி என்சர்க்கிள்டு ஹிம் அப்படின்னு இருக்கிறார். அவனை சூழ்ந்து கொண்டார் இல்லையா? காத்தார், நடத்தினார், உணர்த்தினார். அது ஒரே பிக்சராக இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், அவரை என்ன செய்து கொண்டார், சூழ்ந்து கொண்டார்னு இருக்கார். இதை சொல்லும் பொழுது இன்னொரு அற்புதமான வசனம் நினைவுக்கு வருகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர்கள் இயேசுவின் இடத்துல பிள்ளைகளை கொண்டு வந்த பொழுது அவர்களை அணைத்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. வாசிச்சிருக்கீங்களா? பல முறை அந்த வார்த்தைகளை நாம் சொல்லியிருக்கிறோம். இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்றும் நாம் உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். பிள்ளைகள் தெய்வீக அரவணைப்பில் வளர்வார்களாக. சொல்லுங்கள் பிள்ளைகள் தெய்வீக அரவணைப்புக்குள் இல்லையா? லெட் தம் க்ரோ இன் தி எம்ப்ரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய அரவணைப்புக்குள். அதுதான் ஒரு பிக்சர். ஈ சரவுண்ட்ஸ் தம். சங்கீதம் 139 இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக மறுபடியும் சங்கீதக்காரன் இதை அனுபவிச்சிருக்கிறார் இல்லையா? இது அதனால தான் புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சங்கீதம் 139 நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கு சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் இல்லையா? கர்த்தர் எப்படி நடத்தினார், ஒரு தலைமுறை எப்படி நடத்தினார், பல தலைமுறைகள் கழித்து ஒரு மனிதன் அதை புரிந்து அனுபவித்து அவர் பாடல் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். 139 நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், 3ஆம் வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கிறோம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். எப்படி சொல்கிறாரு? நான் என்ன செய்திருக்கிறீர்? யூ ஹவ் என்சர்க்கிள்டு மீன்னு இருக்கிறோம் இல்லையா? பொதுவாக நம்ம இந்த என்சர்க்கிளிங் எப்படின்னு சொல்லுவோம், வி ஆர் என்சர்க்கிள்டு பை எனிமீஸ். சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறோம் என்பது சில நேரங்களில் நம்ம பயன்படுத்தப்பட்ட ஒரு பிக்சராக இருக்கலாம். பட் இங்கே நம்ம கவனிக்கிறோம், நாம் யாரால் சூழப்பட்டிருக்கிறோம்? தேவனால் சூழப்பட்டிருக்கிறோம். அதை இன்னும் எப்படி விளக்குகிறார் என்று கேட்டால், 3ஆம் வசனத்தில், என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூழ்ந்திருக்கிறீர்னா என்ன அர்த்தம்? அதை தான் விளக்குகிறார். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா, என் இருதயம், என் ஆவி எனக்குள் தியங்கும் பொழுது நான் போகும் வழியை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதைத்தான் யோபும் சொல்கிறார் இல்லையா? நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், எனக்கு புரியல, பட்டு என்னை சூழ்ந்திருக்கிறவர் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு என்னை குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார் என்கின்ற ஒரு புரிதல் இருந்தால்தான் பயத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் இல்லையான்னு சொல்வது விளங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், 4ஆம் வசனம். இதைத்தான் பல விதங்களில் பல நேரங்களில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்ன செய்திருக்கிறீர் இல்லையா? கண்மணி போல காப்பாற்றினார், நடத்தினார், உணர்த்தினார். அதனுடைய விளக்கம் தான் இங்கே இருக்கிறோம் இல்லையா? வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். இன்னொரு இடத்துல எப்படி இருக்கிற என்று கேட்டால், அதாவது ஈவன் பிஃபோர் அ தாட் பிகம்ஸ் அ தாட் இன் அவர் மைண்ட் காட் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் உதிப்பதற்கு முன்பதாகவே அந்த எண்ணத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவ்வளவாக ஹி ஹாஸ் இன்டிமேட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. நம்மை குறித்து மிகவும் ஆழமான நுட்பமான
அறிவு யாருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது? ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பண்ணுற ஜெபத்தின் விதமே எப்படி இருக்கும்? வித்தியாசமே. அதுக்காக எல்லாம் அவனுக்கு தெரியும், நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என் இருதயத்தை மட்டில் ஊற்றினேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சொல்கிறது எனக்கு நல்லா இருக்கிறோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும்? அதான் அண்ணால் அதுதான் சொல்கிறாங்க, என் இருதயத்தை அவரிடத்தில் என்ன செய்திருக்கிறேன்? ஊற்றி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அது அவர் புரிந்து கொள்கிறாருங்கிறதுனால தான் அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடிகிறது? சொல்ல முடிகிறது. இப்போ 5ஆம் வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னால் இங்கேயும் ஒரு அற்புதமான பிக்சர் இருக்கிறது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் அதாவது எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம். சில நேரங்கள் அந்த நெருக்கம் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இல்லை முன்ன போனாலும் பிரச்சனை, பின்ன போனாலும் பிரச்சனை, எல்லா பக்கமும் ஒரே இல்லையா? அந்த நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடி விழுகிற மாதிரி எங்கே போனாலும் அடி வாங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எல்லா பக்கமும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நாங்கள் நெருக்கப்பட்டாலும் உமது கரத்தை எங்கள் மேல் என்ன செய்கிறீர்? வைக்கிறீர். அதுக்கப்புறம் தான் 6ஆம் வசனம், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. எல்லா பக்கம் நெருக்கம் இருந்தாலும் நம்ம சுற்றி பார்க்குறோம், இங்கே பார்த்தாலும் பிரச்சனை, அங்கே பார்த்தாலும் பிரச்சனை, இங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அப்புறம் கண்ணை மேலே ஏறெடுத்து பார்த்தோம்னா அப்போ தான் புரியுது, எல்லா பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் கரம் நம்ம மேல் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நெகேமியா சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நன்மையான கரம் என் மேல் இருக்கிறது இல்லையா? எல்லா பக்கம் சவால் இருக்கிறது, எல்லா பக்கம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. காரணம், கர்த்தருடைய கரம். இந்த மண்பாண்டங்களில் நாங்கள் பொக்கிஷத்தை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த அறிவு எங்களுக்கு எட்டாத உயரமாக, இதை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல. இவ்வளவாக எங்கள் மேல் நீர் என்ன வைத்திருக்கிறீர்? அன்பு வச்சிருக்கிறீர், கரிசனை வச்சிருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை அணைக்கிறீர். பாருங்கள், இப்போ மறுபடியும் உபாகம் 32க்கு வரும் பொழுது 9ஆம் வசனத்தில் நாம தான் அவருக்கு சொத்து, நம்ம தான் அவருக்கு சுதந்திரம் ஆகினால தேவரீர் என் சுதந்திரத்தை என்ன செய்கிறீர்? காப்பாற்றுகிறீர் என்று சொன்னால் கல்டிவேட்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங், அதுதான் எப்போவுமே வரும். பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அப்படின்னு சொன்னால் அதை வளர்ப்பிக்கவும் அதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆக அவனை கண்மணி போல் காத்தருளினார் 10ஆவது வசனத்தில். இப்போ தான் 16ஆம் வசனத்தில் ரெஸ்டரேஷன் அண்ட் இல்லையா, ஹவு காட் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் தென் லீட்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி தேற்றுகிறார், எப்படி நடத்துகிறார். 11ஆம் வசனம் வரும்பொழுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இதான் நான் உங்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், ஆத்மாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில். இப்போ இதை சரி பண்ணாமல் அங்கே நடத்த முடியாது. ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்கள பணிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ 11ஆம் வசனத்தில் தான் புரிய வைக்கிறார், 12ஆம் வசனத்தில் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார் என்று நாம் அதை எளிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், எப்படி தேற்றுகிறார்? எங்கேயும் மோசே ஒரு அற்புதமான பிக்சர் கொண்டு வர்றார். இதுவும் பேரண்டிங் தான் இல்லையா? எங்கும் பெற்றோருடைய ஒரு பொறுப்பு, போதகருடைய பொறுப்பு. தேவன் இப்படி தான் பராமரிக்கிறார், இப்படி தான் உருவாக்குகிறார், இப்படி தான் மெச்சூரிட்டி உள்ளே கொண்டு வர்றாரு. எப்படி என்று கேட்டால், கழுகு தன் கூட்டை கலைத்து அப்படின்னு இருக்கிறோம். இதை பலமுறை நம்ம உதாரணத்தை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனால் திரும்ப நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. அதாவது அந்த கழுகானது முட்டையிடுவதற்கு முன்பதாக அந்த அந்த கூடு இருக்கிறது அல்லவா, அந்த கூட்டை எவ்வளோ மென்மையாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு மென்மையாக வைப்பாங்க. வச்சு அப்போ முட்டையிட்டு அடை காத்து இல்லையா, குஞ்சுகளை பொரித்து, அப்போது அந்த அந்த இளம் பறவைகள் இல்லையா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சாஃப்ட்னஸ் எல்லாம் வேணுமோ எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து இவங்க போய் இறதேடிட்டு வந்து இல்லையா. அந்த பிக்சரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேலண்டரில் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. தாய் பறவை வாயில் என்ன இருக்கும்? ஒரு உணவு பொருள் இருக்கும். எல்லாம் இந்த சின்ன குஞ்சு பறவைகள் எல்லாம் அப்படி வாய் திறந்துட்டுருக்கோம். எல்லாம் அப்போவே ஸ்விக்கி டோர் டெலிவரி எல்லாமே இருக்குது. இவங்க பேசாமல் அந்த அந்த வீட்லேயே அந்த அந்த நெஸ்ட் இல்லையா, அந்த அந்த கூட்டில் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு இல்லையா. தாய் பறவைனுடைய
அற்புதமான பராமரிப்பு இதெல்லாமே இருக்கிறது. எதை குறித்தும் கவலை இல்லை. கவலை இல்லாமல் சுற்றி திரியும் இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள்ட்டு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதான் அந்த மாதிரி கவலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படியே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பிள்ளைங்க இல்லையா, ஹவு டு ஸ்பாயில் யுவர் சைல்டு, டூ எவ்ரி திங் ஃபார் தெம். நான் சொல்லுங்கள் புரிகிறதா? உங்கள் பிள்ளை எப்படி கெடுக்க வேண்டும் என்று கேட்டால் அவங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்களே செய்ய வேண்டும். செஞ்சீங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? கட்டாயம் கெட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ கூட்டை கலைத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுதுன்னா, இந்த தாய் பறவை என்ன செய்யணும்னா அந்த கொஞ்சம் இந்த மென்மையான பொருளெல்லாம் அகற்ற ஆரம்பிச்சிடும் இல்லையா? மென்மையான பொருள், இந்த பஞ்சு அது போன்ற விஷயங்களெல்லாம் அகற்றும் பொழுது முன்னே ரொம்ப சாஃப்டாக இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பேஸ் இருக்கிறது அல்லவா, அது குச்சி கிச்சியெல்லாம் வச்சு தான் என்ன செஞ்சுருக்கோம். இந்த மெத்த கித்தையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி திரும்பினா குத்தும், அப்படி திரும்பினா குத்தும் இல்லையா? அப்போ பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் கேட்டோன்னா வாங்கி தருவாங்க. இப்போ கேட்டால் 1008 கேள்வி நம்மளாம் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. முன்ன மாதிரி அன்பு இல்லை அப்படி. முன்ன மாதிரி அன்பு எல்லாம் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு இல்லையா? சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது எல்லாமே செஞ்சாங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அவர்களை உருவாக்க வேண்டும் இல்லையா? ஆத்மாவை தேற்றினால்தான் நீதியின் பாதையில் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். அப்போது என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சுருவாங்க? எடுத்துவிடும் பொழுது அதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வருகிறது. அப்போ சில பறவைகள் ஒரு கோணத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், இந்த அன்கம்ஃபர்டபுள் வரும்பொழுதே சிலர் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க? படிச்சுக்குவாங்க இல்லையா? ஓகே, எப்போவுமே நமக்கு இப்படி இருக்காது, சில நேரத்தில் இப்படி இருக்கிறதையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே என்ன செய்வாங்க? வருவாங்க. இது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன இதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். சரி, அது இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதை இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது நம்மளால் செய்ய முடியுமா? உதாரணத்துக்கு இல்லையா, பஸ் வரல, ஆமாம், என்ன பண்ண முடியும்? அதுக்காக யோசிக்கிறோம், இவனுங்கள்லாம் பஸ்ஸை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படி கொஞ்ச நேரம் திட்டினாலும் கரெக்டாக ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகணும். அப்போ என்ன தான் செய்யணும்? பொடி நடையாக நடக்க ஆரம்பிக்கிறோம். நடக்கும் பொழுது அப்புறம் இப்படின்ட்டே போவாங்க இல்லையா? நல்ல வேலை கட்ட வரலில் மோதிரம் போடுறதில்ல. நான் சொல்லுங்க புரிகிறதா? அப்போது யாரோ ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க? லெஃப்ட். அப்போ நமக்கு புரியுது அல்லவா? ஒரு விஷயம் இருந்துச்சு, சொகுசாக இருந்தது. அந்த விஷயம் இப்போ இல்லை, ஆனால் செய்ய வேண்டியது செஞ்சு தான் ஆகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில், அதாவது இளம் தலைமுறையில் வரக்கூடியவங்களுக்கு அது இருந்தால் தானே செய்ய முடியும், அது இல்லை அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போது இதுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் உள்ள ஆட்களெல்லாம் பார்த்திங்க எதுவுமே இல்லை, ஆனாலும் என்ன செஞ்சுருப்பாங்க? சாதிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது அது உங்களுக்கு சரி, எங்களுக்கெல்லாம் அது பொருந்தாது அப்படின்னா அப்படியே தான் இருக்கணும். நான் சொல்வது அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவே அவரால் கொடுக்க முடியாதுன்ட்டு கிடையாது, அது இல்லாமையும் நீங்கள் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பழகிக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அது இல்லாமையும் இருக்க பழகிக்கணும். ஏன் அவர்னால அவர் சர்வ வல்லமையுள்ளவர் தானே, கொடுக்க வேண்டியது தானே. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் மாத்திரம் கிடையாது, சர்வ ஞானியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு எதை கொடுத்தா எப்படி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் தான் கொடுக்குறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ அந்த கழுகு கூட்டை என்ன செய்கிறது? கொஞ்சம் களைச்சி விட்டோன்னா என்ன, அம்மாவுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லா தானே இருந்தாங்க, நேற்று வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இன்றைக்கி என்னடானா ரொம்ப ரஃபாக பிஹேவ் பண்ணுறாங்க. ரஃபாலாம் பிஹேவ் பண்ணல இல்லையா? அவங்கள உருவாக்குவதற்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அடிப்படை கருத்து உருவாக்குதல் என்பது தான் அதனுடைய அடிப்படை கருத்து இல்லையா? இப்போது அசைவாடுதல் என்று சொன்னால் இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அப்புறம் அடுத்த வசனம் கவனித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் உருவாக்கப்படுகிறோம். அதுதான் அதனுடைய பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும். அடைக்காத்தல் தான் இல்லையா? இப்போ கோழி இருக்கிறது, அது முட்டையிடுகிறது, முட்டையிட்டு அதன் மேல் என்ன செய்கிறது? அசைவாடுகிறது. அந்த அர்த்தம் தான். அது அடக்காத்ததின் விளைவு, அதனுடைய வெப்பத்தின் விளைவு அந்த முட்டை என்ன செய்கிறது? உருவாகிறது இல்லையா? அப்போது ஒரு பாஸ்டர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது, அடைக்காக்கப்படாதவர்கள் கூமுட்டைகளாக இருப்பார்கள்னு. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? உருவாக்கப்படாதவர்கள்
கெட்ட வார்த்தை இல்லை, முட்டை கெட்டு போனதுக்கு உண்டான வார்த்தை தான். நான் சொல்லுங்க புரிகிறதா? ஆக நிறைய பேர் டேஷ் நான் சொல்லுங்க புரிகிறதா? என்ன காரணம்னா உருவாக்கப்படுறது இல்லை, அவங்க அந்த அடகாக்கிற தன்மையே கிடையாது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே எந்த விதமான கற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் போகிறதுனால ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் வர்றது கிடையாது. ஆக கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் என்ன செய்கிறது? அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகள் தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த ஸ்டேஜ் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அந்த ரஃப்னஸ் எல்லாம் வருகிறது, கொஞ்சம் அஜிடேட்டட் ஆகுறாங்க. ஆனால் இவங்களுக்கு பறக்க சொல்லிக் கொடுக்கணும், பறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா? பறக்க சொல்லிக் கொடுக்கணுன்னா பறவை என்ன பண்ணும் சில நேரங்கள் அப்படின்னு சொன்னால், அதான் தான் சட்டையை விரித்து சுமந்து அதெல்லாம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறோம். அந்த சின்ன குஞ்சு பறவை தூக்கி வெளியில் போட்டுரும் இல்லையா? கழுகு யூஸ்வலாக எங்கே கட்டும்? ரொம்ப உயரத்தில் தான் கொண்டு போய் கட்டும். அங்கேருந்து தூக்கி போட்டுச்சுன்னு அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு அப்படி பண்ணுகிறதுன்னு கேட்டால், அப்போ தான் இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு நீச்சல் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் தண்ணிக்குள்ளேயே நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது புரிகிறதா? இம்பாசிபிள். அப்போ பறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயம் கூட்டை விட்டு என்ன செய்யணும்? போகணும். சில நேரங்களில் நான் இருக்கிறேன் வா அப்படின்னு சொன்னால் சிலர் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்போ நந்தா அப்படின்னு தூக்கி என்ன செய்வாங்க? போட்டுருவாங்க. போட்டோன்னா அந்த பறவை ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் இல்லையா? ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்து பரிதாபப்பட்டு திருப்பி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மத்திக்கும் அது பறக்காது. இது எப்படி இன்னொரு வகையில் உதாரணப்படுத்தலான்னு சொன்னோம்னா, ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட் நாள், இப்போல்லாம் மாறிப்போச்சு. நான் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போனால் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையும் என்ன செய்யும்? ஒரு பிள்ளை அழுக ஆரம்பிக்கும். அதை பார்த்து எல்லா பிள்ளையும் என்ன செய்யும்? நான் ஒரு காலம் எங்கள் பாப்பாவை கொண்டு போகும்போது அந்த பிள்ளை அழுகிறது பார்த்து அவங்க அப்பா அப்படின்னு தேம்பி அழுகிறாரு இல்லையா? நான் சொல்கிறது விளங்கி பண்ண முடிகிறதா? இப்போ அந்த பாப்பா அழுகுதுங்கிறதுக்காக நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஜென்மத்துக்கு ஸ்கூலுக்கு என்ன செய்யாது, போகப்பா போகணுன்னு சொன்னோன்னே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ அழுகும்போது என்ன பண்ணீங்க இல்லையா? நான் வெளியிலே கேட்டுக்கிட்டே தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அம்மா நிற்பாங்கன்ட்டு உள்ளே போயிடும். அப்புறம் இன்டர்வல் டைம் வந்து கேட்டை பார்க்கும்போது அப்போ தான் வசனம், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார். நான் சொல்ல விளையாங்க கொள்ள முடிகிறதா? அப்போ சாயங்காலம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் முன்னமே வந்துடுவாங்க. ஏன்னா வெளியில் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் கட்டாயம் இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எல்லாருமே கவனித்த ஒரு விஷயந்தான், பழக்குவிக்கிறது தானே. அப்போ அழுகுதுங்கிறதுக்காக விட்டுட்டோம் அப்படின்னம்னா அவங்க படிப்பு ஒரு வேலை. இப்போ நம்ம கஷ்டத்தில் ரொம்ப அழுகுறோம், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஆண்டவர் பார்க்க தான் செய்கிறாரு. அழுகிறான்ட்டு சீக்கிரம் கொடுத்துட்டோம்னா அழுதே சாதிக்கலாம்னு இவன் என்ன செஞ்சுருப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இல்லை, எனக்கு புரியுது, கஷ்டம் புரியுது, ஆனால் படிச்சுக்கோ. கட்டாயம் படித்தாதான் அடுத்த நிலைக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால் உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியாமல் இல்லை, உங்களை பறக்க வைக்கிறார். சொல்லுங்கள் உங்களை என்ன செய்கிறார்? பறக்க வைக்கிறார் இல்லையா? இப்போது இந்த மனம் புதிதாகுகிறதுனாலே இருக்கிறது அல்லவா, அதுக்கு அடிப்படை கருத்து வந்து இந்த மெட்டமார்ஃபசிஸ் தான் அதனுடைய அடிப்படை கருத்து. அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த நம்ம சயின்ஸில் அது ஒன்று தான் ஞாபகம் இருக்கிறது இப்போதைக்கு இல்லையா? எக்கு, பியூப்பா, லாவா, அப்புறம் கரெக்ட் தானே? நீங்கள் பார்க்கணும், நாங்களும் படிக்கல. சரி, நான் சொல்ல புரிகிறதா? அந்த பட்டாம்பூச்சினுடைய சைக்கிள் இருக்கிறது அல்லவா இல்லையா? முட்டை எடுக்கிறது, அப்புறம் பியூப்பா, லாவா, அந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கிறது அல்லவா. ஒன்று அப்படியே இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஊர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை, படிப்படியாக தான் என்ன செய்கிறது, பறக்க ஆரம்பிக்கிறது அல்லவா. அப்போது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு நமக்கு தெரியாது. பட் ஆண்டவருடைய அல்டிமேட் சித்தம் என்னவென்று கேட்டால், நீங்கள் வண்ணமயமாக பறக்க வேண்டும். சதங்கள் எப்படி பறக்க வேண்டும்? ஆமாம், ஒரு காலத்தில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பட்டாம்பூச்சியாக தான் இருக்கும் இல்லையா? பார்த்திங்கன்னா ராஜா, ராணி, மந்திரி அப்படின்னு நாங்களே போட்டு ஞாபகம் இருக்கிறதா? அந்த வெள்ளை கலர் தான் பார்த்தினிய மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பட்டாம்பூச்சி ஏகப்பட்டது, சூப்பர் கலர் இல்லையா? ஆனால் அது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே கலர் கருகருன்னு இல்லையா? பறக்க முடியாது, என்ன தான் செஞ்சிட்ருக்கோம், ஊர்ந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் ஜென்மத்துக்கு என்ன செய்யாது. இல்லை, அது கட்டாயம் பறக்கும். இப்போ உங்களுடைய இப்பொழுது இருக்கிற நிலையை பார்த்து இவர்கள் இல்லையா தேறிக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? இவருடைய வாழ்க்கை
அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் போகும். யார் சொன்னது? கர்த்தர் தான் உருவாக்குறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார்? அசைவாடி கொண்டு இருக்கிறார் இல்லையா? விளைவு அசைவாடுதுன்னா என்ன அர்த்தம்? உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உருவாக்குவதின் விளைவு செட்டைகளை வெறித்து. இது ரொம்ப அற்புதமான விஷயம். தூக்கி போட்டோன்னே எல்லாம் பறக்குமா? இல்லை, பறக்காது. அதுக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது தாய் பறவை போய் என்ன செய்யும்? அதை தாங்கிக்குது. தாங்கிட்டு திரும்பி கொண்டு வந்து இல்லையா அந்த கூட்டில் வச்சு திரும்பவும் என்ன செய்கிறது? பறக்க வைக்கிறது. இவ்விதமாக கர்த்தர் அவனை நம்மை பழக்க வைக்கிறார். ஆகினால் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? பழக்குவிக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை. அதனால தான் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணம் அடையவும் எனக்கு தெரியும், எல்லா நிலைகளிலும் நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தானாக வரல, கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இன்றைக்கி நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? கற்றுக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு என்று சொல்ல முடியும்? அப்போ வேலை ஸ்தலத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது, சவாலான சூழ்நிலைகள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் இல்லையா நல்ல சாதகமான சூழ்நிலை இருந்திருக்கிறது. அப்போது ஒரு விதமாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் இல்லையா கொஞ்சம் சரிவு ஒருவேளை ஏற்பட்டிருக்கலாம். மறுபடியும் ஆண்டவர் நம்ம தேவையை சந்திக்காமல் போயிட்டார்னு அர்த்தம் கிடையாது. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். இந்த வாழ்ந்திருக்க எப்படி தெரியும், தாழ்ந்திருக்க எப்படி தெரியும் என்று கேட்டால், வாழ்ந்திருந்தாலும் அவர்தான் எனக்கு வாழ்வு, தாழ்ந்திருந்தாலும் அவர்தான் எனக்கு ஜீவனம், எனக்கு தீர்க்காயுசமாக இருக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார்? இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்குறார். அப்போது ஏந்துகிறார் இல்லையா? அதனால தான் நம்ம பாடுறோம், ஏந்தினேன், தாங்கினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், இனிமேலும் செய்வேன் இல்லையா? உன் முதிர் வயது மட்டும், நரைமுடி மட்டும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் இல்லையா? இந்த கழுகுகள்லாம் அந்த யங் பேர்ட் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ரைட் நீ இந்த கூட்டுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, தனி குடித்து நம்ம போய்விடு, அதுதான் நல்லது, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறது தான், தனியாக கொண்டு விட்டுருவாங்க. அப்போது அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னமே அறிந்த தேவன், உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது இருக்கிறது அல்லவா, அன்னைக்கு ஆரம்பித்து ஒரு நாள் வரப்போகிறது, அவரை முகமுகமாய் நாம் என்ன செய்ய போகிறோம். அது மட்டுமாக கர்த்தர் நம்மை அற்புதமாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமல் என்று சொல்ல முடியும்? அதனுடைய உருவாக்கப்பட்டதின் விளைவு தான் 11ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்பது நல்லது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்தது. அவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஒருத்தர் தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியவே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன்னு அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும், அவர் மாத்திரம்தான் இருக்கவும் முடியும், வேறு யாரும் இருக்க முடியவே முடியாது. மக்கள் நம்முடைய ஆறுதலுக்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்காக கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லவங்க தான். நிர்பந்தம் வந்துச்சுன்னா அவங்களே இருக்கணும்னு நினச்சா கூட அவங்களால இருக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளெல்லாம் வரும். ஆனால் ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் சொல்லவும் முடியும், செய்யவும் முடியும், அவர் தான் நம்முடைய தேவன் இல்லையா? ஆகையினால இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, அதனால் இவர் என்னுடைய மெய்ப்பர். அதனால தான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட தான் என்ன செய்கிறீர், இருக்கிறீர் இல்லையா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், பின்தொடரும். எத்தனை பேர் புரிந்தாமல் என்று சொல்ல முடியும்? ஆகையினால் தான் நான் சொல்லுகிறேன், இவ்விதமாக சிறப்பாக நம்மை உருவாக்கி நம்முடைய ஆத்மாவை தேற்றி நமது நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில் அவர் நம்மை பழக்க வைக்கிறார். சொல்லுங்கள், நம்ம என்ன செய்கிறாருங்க, புரிஞ்சு கொள்றதுக்கு உதவி செய்கிறார். எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் we have to learn something new. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொதுவான வாழ்க்கை முறைமைகளிலும் சரி, ஒவ்வொரு நிலையிலும் கட்டாயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம கற்றுக்கொண்டு தான்
ஆக வேண்டும். கற்றுக் கொடுக்கிறவர் கூடவே இருக்கிறார் இல்லையா? நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு விஷயத்தில் அவ்வளோதான், நம்ம ஸ்லிப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து தாங்கி மறுபடியும் கொண்டு போய் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை பறக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? எழுமி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களை விதமாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவருடைய வார்த்தையை விவரமாக கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு பாராட்டிய அற்புதமான கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நேரங்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான வளர்ச்சியை அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இணைந்து நாம் அந்த வசனத்தை சொல்லுவோம். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். காத்திருந்து வேதம் பெறுவே, கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் கொத்தி நானே. காத்திருந்து வேலம் பெறுவே, கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் கொத்தி நானே. எனக்கு நீரே இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, எங்களை உருவாக்கி எங்களை பழக்குவித்து எங்கள் ஆத்மாவை தேற்றி உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை சரியான சீரான சிறப்பான பாதையிலே நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, அதை கடைபிடிக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீகமான வளர்ச்சியும் தெய்வீகமான முன்னேற்றமும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதாக கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.